சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர், என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் நமது இலக்கானது பள்ளிகளில் இருந்தே தொடங்குவது மிகவும் அவசியமானதாகும். இளமையில் கல் என்ற ஔவையாரின் சொல்லுக்கு ஏற்ப போதைப்பொருள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் கல்வியும் இளந்தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் இரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ-ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வி தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும், திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும், சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும்.